Good evening, children. Standard Science பார்க்கறது இந்த மேட்டர் அண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ். ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்குறோம். பிஃபோர் தட் இன்னைக்கு ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி. என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, எப்பயும் யாரையும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியாக என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நமக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு துன்பம் வரும்போது யாருமே நமக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே யாரையும் துன்புறுத்தாம இருக்கணும், தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன குட்டி கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது. இப்போ ஒரு சில கிராமங்கள்லயும் எல்லா இடத்துலயுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரொஃபஷன் இருக்கும் இல்லையா? ஒரு ப்ரொஃபஷன் ஒருத்தர் கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா, பெரிய ஒரு பண்ணை அப்படின்னு வச்சிருக்காங்க. பால் பண்ணை அப்படின்னு சொல்லுவோம், கோழி பண்ணை அப்படின்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கோழி பண்ணை அப்படிங்கிற பண்ணையில நிறைய கோழிகள் அப்படிங்கிறது அதுல இருக்கு. எல்லாருக்கும் பெட் அனிமல்ஸ்னா பூனை, நாய், முயல் இது எல்லாம் அவங்கவுங்க வீட்டுல வளர்ப்பாங்க இல்லைங்களா? அப்போ அந்த கோழி பண்ணை வச்சிருக்கக்கூடிய அந்த வீட்டுல ஒரு பூனை இருந்தது. அந்த பூனை வந்து எப்பயுமே எல்லாரையும் துன்புறுத்துறது மட்டுமே வேலைதான் அதுக்கு. கோழினா ஒரு இப்ப கோழி பண்ணை அப்படின்னு சொன்னா அதுல சின்ன குட்டி கோழியும் இருக்கும், பெரிய கோழியும் இருக்கும் இல்லையா? சோ தன்னை விட யாரு ஒரு அதை விட சின்னதா இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் டிஸ்டர்ப் பண்றது மட்டுமே அந்த பூனையினுடைய வேலையாக இருந்தது. சின்ன சின்ன கோழி குஞ்சுகளை எப்பொழுதுமே அதை வந்து தொந்தரவு பண்றது, அதை டிஸ்டர்ப் பண்றது, பயமுறுத்துறது, அதை துரத்திக்கிட்டே இருக்கிறது. இப்போ அந்த ஒரு குட்டி கோழி குஞ்சுன்னு சொன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் மிரட்டினாலும் என்ன பண்ணும், வேகமா பறந்து போகும் இல்லையா, டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா. இப்ப பூனை, நாய் இதெல்லாம் கோழியை துரத்துச்சுன்னா கோழி என்ன பண்ணும், வேகமா பறந்து போகும். சின்ன கோழியா இருந்தா இன்னும் ரொம்ப பயந்து போகும் இல்லைங்களா? இந்த மாதிரி பூனையனுடைய எப்ப பாரு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்னால அங்க இருக்கக்கூடிய கோழி எல்லாமே ரொம்ப வருத்தத்தோட இருந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் எல்லாரும் எப்பொழுதுமே நேரம் என்பது ஒரே மாதிரி இருக்காது. சோ தன்னை விட எளியவர்களை துன்புறுத்தினால் தன்னை விட வலியவர்கள் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இல்லையா? சோ தட் மேனர் அந்த டயத்துல அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கழுகாகப்பட்டது வந்து அந்த பூனையை உண்பதற்காக துன்புறுத்தியது. சோ அந்த பூனை என்ன பண்ணித்தப்ப ரொம்ப பயந்து போய் அவங்க எல்லா இடத்துலயும் ஓட ஆரம்பிச்சாங்க. அப்படி வேகமா ஓடும் பொழுது கால் தவறி அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய இரும்பு ஆணி அதனுடைய கால்ல என்ன ஆயிடுது, ஏறிடுது. சோ அந்த மாதிரி ஏறினதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பண்ண முடியல, அதனால தப்பிச்சு போக முடியல. ஆனா அந்த கழுகாகப்பட்டது என்ன பண்ணிட்டு இத கவனிக்கல. சோ அந்த கழுகு பறந்து போயிடுச்சு. ஆனா அந்த பூனை அந்த இரும்பு ஆணியை தன்னால எடுக்க முடியாம ரொம்ப வலியோட கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. சோ அது என்ன பிளேஸ்னு சொன்னோம் ஆல்ரெடி, அங்க கோழி பண்ணை, நிறைய கோழி எல்லாம் இருக்கிற இடம் தான். சோ அந்த கோழியினுடைய அழகால ஷார்ப்பா இருக்கக்கூடிய அந்த நெயில் ஆணிய கண்டிப்பா எடுக்க முடியும். உடனே எல்லா கோழியும் என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. சோ இதுதான் நமக்கு ரைட் டைம், சரியான டைம். நம்ம பூனைகிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம். நீ இனிமே யாரையுமே தொந்தரவு பண்ணல அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு இந்த ஆணியை எடுத்து விடுவேன். ஆணியை எடுத்து விட்டதுக்கு அப்புறமா எங்க கூட்டத்துல இருக்க யாரையும் நீ தொந்தரவு பண்ணாம அமைதியா இருக்கணும், இல்லைன்னா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. சோ பூனையும் என்ன பண்றாங்க, வேற வழி இல்ல, நம்ம வந்து சரி இந்த வழியிலிருந்து நம்ம என்ன ஆகணும், ரெக்கவர் ஆகணும், இல்லைன்னா நிறைய பெரிய பிரச்சனைகள் வரும் இல்லையா, கால்ல புண்ணு ஜாஸ்தி ஆயிடும் அப்படிங்கறதுனால அக்செப்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறமா எல்லாரும் ஒத்துமையா ஹாப்பியா இருக்காங்க. எல்லா கோழிகளும் தன்னுடைய சின்ன சின்ன கோழி குஞ்சுகள் ரொம்ப சுதந்திரமா அழகா பறந்து பயப்படாம விளையாடுறத பார்த்து அவங்களும் ஹாப்பியா இருந்தாங்க. சோ வலியவர்கள் என்பது நம்ம வந்து எப்பயுமே நம்மளுடைய இது வந்து
தேவையில்லாம யாரையும் துன்புறுத்தவும் கூடாது. நமக்குன்னு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது யாரும் நமக்கு அப்புறம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மை விட வலியவர்கள் நம்மை தாக்கும் பொழுது நாம் அதிலிருந்து விடுபட முடியாது. ஓகே. சோ இதுதான் இந்த ஸ்டோரியினுடைய மாறல். சோ யாரையும் வார்த்தையாலும் சரி செயல்களாலும் எப்பொழுதும் அனாவசியமாக நாம் துன்புறுத்த கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ், பருட்பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்கள் அப்படிங்கிற பாடத்துல இந்த ஹெட்டிங்னா ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ், நம் வீட்டில் உபயோகக்கூடிய ஒரு பொருள்கள். தானியங்கள் பற்றி பார்த்தோம், செயற்கை இழைகள், இயற்கை இழைகள், இதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ். நம்ம சுற்றி என்ன இருக்கு? பல வகையான பொருள்கள் இருக்கு. கூட்ஸ் தட் ஃபவுண்ட் இன் ஹவுஸ் பெர்மனன்ட்லி ஆர் கால்டு ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ். நம் வீடுகளில் நாம் பயன்படுத்துவதற்காக நிரந்தரமாக நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வீட்டு உபயோக பொருட்கள். வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல என்னென்ன பொருள்லாம் இருக்குப்பா? பெஞ்சு, சேரு, கட்டில், பீரோ, கிளாக்கு. சோ இதெல்லாம் நார்மலா இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ், அதை தவிர நாம் என்னது கரண்ட் சம்பந்தமா உபயோகப்படுத்தக்கூடிய பல வகையான பொருட்களும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்முடைய தேவைக்காக, நமக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்குறோமோ அதெல்லாம் தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள்கள். பர்னிச்சர், சோஃபா, நம்ம அடுத்தது பல வகையான சேர்கள் அந்த மாதிரி இருக்கும். கிச்சன் வேர், நம்ம வீட்டுல நமக்கு கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான கூட்ஸ், நார்மலா இருக்கக்கூடிய வெசல்ஸா இருக்கலாம், அல்லது கேஸ் ஸ்டவ்வா இருக்கலாம், எலக்ட்ரானிக் நமக்கு வேற ஏதாவது அவன் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அது எல்லாம் கிச்சன் வேர். அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, வியர் பண்ணக்கூடிய பல வகையான ஆடைகள். அண்ட் தென் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ், டிவி, அண்ட் தென் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், கம்ப்யூட்டர், மொபைல் போன், இது எல்லாமே நமக்கு மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ், இவை எல்லாம் தான் நாம் சொல்லக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள். நாம் நம்முடைய தேவைக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? வீட்டு உபயோக பொருட்கள். So see this picture. What are these? Yes, these are also household goods in olden days. பழங்காலத்துல நம்ம இன்னைக்கு எதுக்கெல்லாம் இப்ப இதெல்லாம் கிரைண்டர், மிக்சி அப்படின்லாம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் தான் நம்ம இந்த மாதிரி அந்த நாள்ல என்ன வச்சிருப்பாங்க? அம்மி, கல்லுரல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் பித்தளையினாலும் செம்பாலும் உருவாக்கப்பட்ட சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்கள். சரிங்களா? சோ இதுதான் என்னது? இதுவும் ஒரு மிக்சி மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரம் சொல்லுவாங்க. பயறு, தானியங்களை எல்லாம் நமக்கு என்ன ஆகுது? உடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. இவை எல்லாமுமே நமக்கு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்திய எல்லா வகையான வீட்டு உபயோக பொருட்கள். சோ நம்ம வீட்டுல சமைக்கிறோமா, அதே போல நம்ம பயன்படுத்துகிறோமா, தூங்குறதுக்கா, எதுக்காகலாம் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாம் தான் ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ். ஸோ nowadays we are using these kind of materials, electronic goods இல்லையா? எல்லாமே பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு மிஷினு, துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, மிக்சி, கிரைண்டரு, அயன் பாக்ஸ், கம்ப்யூட்டர், கேமரா, லேப்டாப், ஸோ ஹேர் ட்ரையர், என்னென்ன வகையாக நமக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட், டைம் சேவிங், நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக, ஸோ அது எல்லாமுமே பல வகையான உபயோகத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடியது. கிச்சன் சமைக்கிறதுக்குன்னு பார்த்தாலே நம்ம எவ்வளோ பொருட்கள், மிக்சி, கிரைண்டர், அடுத்தது நம்ம அவன், அதை வறுக்கிறது, பொரிக்கிறது, அது எல்லாமே பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் ஸ்டவ் சொல்லுவோம், இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி. சோ எல்லா விஷயங்களுக்குமே நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மிஷின்,
அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவையெல்லாம் நமக்கு எலக்ட்ரிக்கல் குக்கர் இன்றைய நாளில் நாம் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். சரிங்களா? சோ இதையெல்லாம் தான் நம்ம சாதாரணமா, இது உங்களுக்கு ஜென்ரலான ஒரு டாபிக் தான். என்ன பொருள்கள்லாம் நம்ம வீட்டுல உபயோகிக்கிறோமோ அதெல்லாம் தான் வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்ன கூட்ஸை நம்ம வீட்டு உபயோகத்திற்காக பெர்மனண்டா யூஸ் பண்றோமோ அந்த கூட்ஸ் தான் ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் நம்ம பார்க்கறது சிங்கிங் அண்ட் தென் ஃப்ளோட்டிங். சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது அடுத்த கான்செப்ட். மிதத்தல், மூழ்குதல். எல்லா பொருள்களுமே மிதக்காது, எல்லா பொருள்களுமே மூழ்காது. சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது. ஸோ சிங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு மூழ்குதல், மிதத்தல் அண்ட் மூழ்குதல். எடை குறைவாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தண்ணீர் மேல் மிதக்கும். எதுல நமக்கு மிதக்குதா முழுகுதானா? எஸ், தண்ணியில தான். எந்த ஒரு பொருள் எடை தண்ணியை விட குறைவாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் தண்ணீர் மேல என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும். அதை விட எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் தண்ணீருக்குள் கண்டிப்பாக மூழ்கும். சில பொருள் மிதக்கும், சில பொருள் மூழ்கும். சோ ஒரு பொருள் மிதக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய எது அதை டிசைட் பண்ணுது அப்படின்னு கேட்டா தண்ணியில, அண்ட் தென் அந்த பொருளினுடைய டென்சிட்டி, அடர்த்தி குறைவாகவும் அடர்த்தி அதிகமாகவும் இருக்கக்கூடிய பொருள்கள். சோ மிதக்கிறதுன்னு சொன்னா அந்த பொருள் அடர்த்தி எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்துதான். நீரில் மூழ்கும் பொழுது நீரினுடைய அதனுடைய விசையினால என்ன ஆகும்? மேல எழும்பி திரும்பியும் வரும் இல்லையா? அந்த விசையை தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா அப் த்ரஸ்ட். இந்த டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு டேர்ம் என்னன்னு கேட்டா அப் த்ரஸ்ட். அப் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா மேல் நோக்கு விசை. மேல் நோக்கு விசைனா ஒரு பலூனை தண்ணியில நம்ம என்ன ஃபோர்ஸா உள்ள அதை வந்துட்டு சிங்க் பண்ணினாலும் அது மேல எழும்பி வந்துடும். சோ இதுதான் ஒரு பவுல்ல தண்ணி இருக்கு. இதுல நான் ஒரு பால், நமக்கு வந்துட்டு ரப்பர் பால் இல்லாம சாதாரண ஒரு பிளாஸ்டிக் பால், அதை என்ன பண்றேன், நல்லா ஃபுல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தி அடியில அதை என்ன பண்றேன், மூழ்கடிக்கிறேன். மூழ்கடிச்சாலும் அது என்ன ஆகும்? எகைன் அடுத்த செகண்டே அது மேல எழும்பி வரும். எதன் காரணமாக? நீரில் மூழ்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த மேல் நோக்கு விசை, அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் நோக்கு விசையின் காரணமாக அந்த பொருளாகப்பட்டது என்ன பண்ணும்? மீண்டும் மேல எழும்பி வரும். சோ இந்த ரீசன் தான் நமக்கு இந்த மேல் நோக்கு விசை அப்படிங்கிறது. சோ thirst அப்படின்னு சொல்றது when an object is immersed in liquid. immersed நீர்ல மூழ்கும் பொழுது அது என்ன ஆகும்? லிக்விட் இம்மீடியட்டா அது மேல் நோக்கி வரும். எதனால மேல் நோக்கி வருதுன்னு சொன்னா இந்த அப்தர்ஸ்ட், மேல் நோக்கி விசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேல எழும்பி வரக்கூடிய தன்மை, அந்த விசையின் காரணமாக அந்த பொருளாகப்பட்டது மேல எழும்பி வரும். ஓகே, சோ நம்ம பல வகையான பொருட்கள், ஒரு சில பொருள் மிதக்கும், ஒரு சில பொருள் என்ன ஆகும்? தண்ணியில மூழ்கும். கல்லெல்லாம் போட்டா என்ன ஆகும்? கண்டிப்பாக தண்ணியில மூழ்கும். ஒரு மரக்கட்டையோ இலையோ அல்லது ஒரு பேப்பரோ இது எல்லாமே என்ன ஆகும்? தண்ணீரில் மேல மிதக்கக்கூடியது, மூழ்காது இல்லையா? சோ ஒரு பொருளினுடைய அடர்த்தி என்பது மேல் நோக்கிய விசையை விட அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுனாலதான் என்ன ஆகும்? அது தண்ணியில மூழ்கிடும். சரிங்களா? சோ இதற்குண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. எந்தெந்த பொருள்லாம் நமக்கு தண்ணியில ஃபுல்லும் சிங்க் ஆகும், எது ஃப்ளோட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இந்த சிமுலேஷன்ல ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங் அப்படின்னு இருக்கு. என்னென்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ளோட்டேஷன் இருக்கு, ஹார்ட்னஸ் இருக்கு. சோ ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது என்னது? மேலில் மிதக்கக்கூடிய தன்மையில இருக்கு. உங்க புக்லயுமே ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? எந்த பொருள் மிதக்கும், எந்த பொருள் நமக்கு மூழ்கும் அப்படிங்கிறது. சோ திஸ் இஸ் வேக்ஸ். வேக்ஸ் அப்படின்னு சொன்னா மெழுகு.
மெழுக நம்ம என்ன பண்றோம், தண்ணி இது ஒரு பவுல்ல என்ன பண்ணிருக்கோம், தண்ணியை ஃபில் பண்ணிருக்கோம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஆப்ஜெக்ட் நமக்கு ஃப்ளோட் ஆகுது, எந்த ஆப்ஜெக்ட் சிங்க் ஆகுது, அதனுடைய மேல் நோக்கு விசை எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். see here, இது ஃப்ளோட்டிங்கா சிங்கிங்கா? இங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம ரைட்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ராங்கா சூஸ் பண்ணா அந்த கலர் நமக்கு வேரியேஷன் தெரியும். எஸ், இது ஃப்ளோட் ஆகுது. மெழுகு என்பது என்னது, எடை குறைவான பொருள், அதனால அது தண்ணீரில் மேலே மிதக்கக்கூடியது. கிளாஸ் பீஸ், கண்ணாடி துண்டு. கண்ணாடி துண்டை தண்ணியில போட்டோம் அப்படின்னு சொன்னா என்னாகும், உள்ள போயிடும். நீ பெரிய கண்ணாடியா போட்டாலும் சரி, சின்ன கண்ணாடி துண்டு போட்டாலும், ஒரு கண்ணாடி வளையல் பீஸ போட்டாலும் என்ன ஆகும், அது உள்ள கண்டிப்பாக என்ன முழுகக்கூடிய தன்மை தான். சோ திஸ் இஸ் சிங்கிங், உள்ள முழுகிடுச்சு. ஆயில் பேப்பர், எண்ணெய் தடவிய ஒரு காகிதம். அந்த காகிதத்தை தண்ணியில நம்ம என்ன பண்றோம், மேல அதுல ஃபுல்லா போடுறோம். இது முழுகி இருக்கா, மிதந்திருக்கா? கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம், மழை தண்ணி போகும்போது போட்டெல்லாம் பண்ணி விளையாடுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த போட் ஆகப்பட்டது தண்ணியில மூழ்குமா, மிதந்துகிட்டே போகுமா? தண்ணி அதுக்குள்ள ஃபுல்லா ஃபில் ஆகாத வரைக்கும் அது மிதந்துகிட்டே போகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வேகமா வந்து அதுக்குள்ள ஃபுல்லா நனைஞ்சிருச்சுனா தான் உள்ள முழுகும், இல்லைன்னா மிதந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப பேப்பர் என்பது, காகிதம் என்பது எப்பொழுதும் தண்ணீரில் மிதக்கக்கூடிய தன்மை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கியூப், சுகர் கியூப்ஸ். சுகர் கியூப்ஸ்ங்கிறது என்ன ஆகும், தண்ணியில மிதக்குமா இல்ல மூழ்குமாப்பா? இப்போ நம்ம வந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றோம், காஃபி டீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம், அதுல சுகர் ஆட் பண்றோம். தண்ணி அது வந்து காஃபி மேல மிதக்குதா, அடியில இருக்குமா? டம்ளருக்கு அடியில சர்க்கரை இருக்குமா, டம்ளருக்கு மேல இருக்குமா? நீ டம்ளர் ஃபுல்லா பாலை ஃபில் பண்ணிட்டு அது மேல சர்க்கரையை போட்டாலும் என்ன ஆகும், அடியில தான் அது உள்ள போயிடும். சோ அது மூழ்கக்கூடிய தன்மை, எடை அதிகமாக இருக்கும். லீஃப், இலை இல்லையா? சோ இந்த இலைய நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியில போடும்பொழுது மிதக்குமா மூழ்குமா? மிதந்துட்டு தான் வரும் இல்லைங்களா? சோ இது இலை என்பது நமக்கு லீஃப் என்ன ஆகுது, மூழ்கல, மிதக்கக்கூடிய தன்மை, அதனுடைய வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோல், கரி. வீட்டுல நம்ம வந்துட்டு அடுப்பு விறக எரிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன, அத மீதி இருக்கக்கூடிய அந்த நெருப்பாகப்பட்டது அணைச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பொருளை தான் கரி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வெயிட்லெஸ் மெட்டீரியல். இது என்ன ஆகுது, மிதக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் உடன் பார். இதுவே மரக்கட்டை. மரக்கட்டையை எரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் கரி. கரி எப்படி இருக்கு, எடை குறைவா இருக்கு, தண்ணியில மூழ்கிடுது. ஆனா பாருங்க, இந்த உடன் பீஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சோ இத தண்ணியில போடும்போது என்ன ஆகும், இதுவும் மிதக்குமா அல்லது மூழ்குமா? எப்படி இருக்கும், மிதக்கக்கூடியது. நம்ம தண்ணியில நம்ம போகக்கூடிய போட்டெல்லாம் எதனால ரெடி பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லுமே மரத்தால் ஆக்கப்பட்டது. அப்போ மரம் என்பது எப்பொழுதுமே எடை குறைவாக இருக்கக்கூடியது, தண்ணீர நமக்கு மிதக்கும். அதே அது எரிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கோல் அப்படிங்கிற கரியும் தண்ணியில மிதக்கக்கூடியது. திஸ் இஸ் காயின். சோ அயன் மெட்டீரியல், அப்ப என்ன ஆகுது, இரும்பினால் உருவாக்கப்பட்டது அல்லது எவர் சில்வரால் உருவாக்கப்பட்டது. அப்போ இது எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருள், அது மூழ்கக்கூடிய தன்மையில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பாஞ்ச். சாதாரணமா நம்ம போர்டெல்லாம் அழிக்கிறதுக்காக, ரப் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாஞ்ச் மெட்டீரியல். இது என்ன ஆகும், இதுவும் தண்ணிக்கு மேல மிதக்கக்கூடியது தான், வெயிட்லெஸ் மெட்டீரியல். ஸோ ஃப்ளோட்டிங் ஆர் சிங்கிங். ஸோ ஃப்ளோட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப, சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங். ஸோ தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் floating, these materials are sinking. இது எல்லாம் மிதக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாம் மூழ்கக்கூடிய பொருட்கள். சோ இதனுடைய அடர்த்தி, டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதனுடைய அடர்த்தி நமக்கு குறைவாக இருப்பதினால் தண்ணீரில் நமக்கு என்னது, மிதக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றது. சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா? ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங் அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம என்னது, இந்த சிமுலேஷன்ல பார்த்த இந்த ஹெட்டிங் நமக்கு கண்டிப்பா எது மூழ்கும், எது நமக்கு மிதக்கும் அப்படின்னு பார்த்தோம். சோ சைமல்டேனியஸா இதுலயே நம்ம இதனுடைய ஹார்ட்னஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம்.
ஹார்ட்னஸ் அப்படின்னா த சேம் மெட்டீரியல்ஸ் தான் எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ ஹார்ட் அப்படின்னா அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும், கடினத்தன்மை அப்படிங்கிறது. வேக்ஸ் அப்படின்னா மெழுகு, சாஃப்டா இருக்குமா ஹார்டா இருக்குமா. கேண்டில் அப்படிங்கறதெல்லாம் எப்படி இருக்கும், வழுவழுப்பா இருக்கக்கூடியதுதான் இல்லைங்களா. சோ அப்ப சாஃப்ட் மெட்டீரியல். சோ இது ஹார்டா சாஃப்டா நம்ம சூஸ் பண்ணணும். இது ஒரு சாஃப்டான மெட்டீரியல். கிளாஸ் பீஸ், கண்ணாடி துண்டு என்பது கடினமான பொருள். கண்ணாடி நம்ம கதவு ஜன்னல் அதுக்கெல்லாம் என்ன பண்றோம், கண்ணாடியால் தான் வீட்டுல நிறைய உபயோகிக்கக்கூடிய பொருட்கள்லாம் எப்படி இருக்கு, கடினத்தன்மையோட இருக்கு. கிளாஸ் டம்ளர்லாம் நம்ம காஃபி டீ எல்லாம் சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அதில் கடினத்தன்மை என்பது எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். பிளெக்சிபிலிட்டி நமக்கு கிடையாது. ஆயில் பேப்பர், சோ ஆயில் பேப்பர் நேச்சர் சாஃப்ட் ஆர் ஹார்ட், எப்படிப்பா இருக்கும், சாஃப்டா இருக்குமா ஹார்டா இருக்குமா, ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். இது பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான ஒரு நேச்சர்ல தான் இருக்கக்கூடியது. அண்ட் சுகர், சுகர்ன்றது நமக்கு கியூபா இருக்கும் இல்லையா, சாஃப்டா இருக்குமா, அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும், ஹார்டா தான் இருக்கும், கடின தன்மையோட இருக்கக்கூடியது. லீஃப், இலை என்பது எது, ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான் இல்லைங்களா. மரம் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் எடை குறைவா இருக்கும், ஆனா சாஃப்டான மெட்டீரியல்னு பார்க்கும் பொழுது இலைங்கிறது என்ன நேச்சர்ல இருக்கும், சாஃப்டான நேச்சர். அண்ட் தென் கோல், கோல் நமக்கு சாஃப்டான நேச்சரா ஹார்டான நேச்சரா, உங்களுக்கு இத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. எனிஒன் டில் ப்ளீஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இது சாஃப்டா இருக்குமா ஹார்டா இருக்குமா. நமக்கு எடை அப்படிங்கிறது குறைவா இருக்குமே தவிர ஆனா அது ஹார்டா இருக்கக்கூடிய நேச்சர்ல தான் இருக்கும் சரிங்களா. சோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பொருளுமே அதனுடைய கடினத்தன்மை எவ்வாறு, மரம் என்பதும் நமக்கு எப்படி இருக்கும், ஹார்டா இருக்குமா அல்லது சாஃப்டா இருக்குமா. சாஃப்ட்ங்கிறது கிடையாது, ஹார்ட் இஸ் அ ரைட் ஆன்சர். இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, சோ இந்த சிமுலேஷன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஃப்ளோட்டிங் அண்ட் தென் சிங்கிங் அப்படின்னா என்ன, ஹார்ட்னஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ இது எல்லாம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சிமுலேஷன்ல தெரிஞ்சிட்டோம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ ப்ளீஸ் இப்போ நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் டாபிக்ல. ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா, வாட் இஸ் சிங்கிங் வாட் இஸ் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காப்பா, சிங்கிங் அண்ட் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல. நோ, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஹவுஸ் ஹோல்ட் கூட்ஸ், வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் வி ஆர் யூஸ் இன் அவர் ஹவுஸ் பெர்மனன்ட், அந்த நிரந்தரமாக நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களை தான் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஃபுல்லும் மூழ்கக்கூடிய சாரி வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல ஃபர்னிச்சர் அண்ட் தென் கிளாத்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கூட்ஸ், இது எல்லாமே நம்ம வீட்டுல உபயோகக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படின்னு எடுத்தோம். அடுத்த டாபிக் தான் மிதத்தல் அண்ட் மூழ்குதல். சாரி, சோ மிதத்தல் மூழ்குதல்ங்கும் போது நமக்கு எது மிதக்குது எது மூழ்குது அப்படின்னு தான் இந்த சிமுலேஷன்லயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பால், ஆப்பிள், சிசர், சில்வர் ஃபோர்க் அண்ட் தென் மார்பிள். சோ இதுல எது நமக்கு மூழ்கும் எது நமக்கு மிதக்கும் அப்படிங்கிறது தான். சோ ஆப்பிள் அப்படின்னு சொன்னா கடினமானதா நமக்கு, floating or sinking. Did you complete the task in your book? நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா வீட்ல, இந்த சாரி உங்க புக்ல இந்த டாஸ்க நீங்க முடிச்சிருக்கீங்களா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்க, ஆப்பிள். ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மிதக்குமா மூழ்குமா, விச் ஒன் இஸ் ரைட், எஸ் அது மூழ்கக்கூடிய தன்மையில எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீசஸ், கத்தரிக்கோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ கத்தரி என்பது எதனால் உருவாக இருக்கும், சிசர் அப்படிங்கிறது நமக்கு அயன் அல்லது எவர் சில்வர்னால நமக்கு இருக்கக்கூடியது. சோ அது என்ன பண்ணுது, நமக்கு மிதக்குமா மூழ்குமா, கண்டிப்பாக அதுவும் மூழ்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும். அண்ட் தென் சில்வர் ஃபோர்க், ஃபோர்க் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. சோ நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு நம்ம சின்ன ஃபோர்க் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மிதக்கக்கூடியதா மூழ்கக்கூடியதா, அது நமக்கு எடை, எவர் சில்வர் அப்படிங்கும் போது எடை அதிகமாக இருக்கும். அண்ட் தென் மார்பிள்ஸ் அப்படின்னு சொன்னா சின்ன கற்கள்,
கல் அப்படின்னு சொன்னாலே அதுவும் என்ன பண்ணும், கண்டிப்பாக மூழ்கக்கூடிய தன்மையில. லாஸ்ட் ஒன் பிளாஸ்டிக் பால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. சோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது என்னது, மிதக்கக்கூடிய தன்மையில இருக்கும், மூழ்காது. சரிங்களா. சோ நம்ம மிதத்தல் மூழ்குதல் அப்படிங்கறதுல எந்தெந்த பொருள் நீங்க வீட்ல நீங்களே செஞ்சு பார்க்கணும்னு சொன்னா, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பவுல்ல தண்ணி எடுத்துட்டு உங்க வீட்ல என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கோ, இப்ப நமக்கு ஆப்பிள் இல்ல பனானா இருக்குன்னா எடுத்துக்கலாம். எந்தெந்த பொருள் வீட்ல இருக்கக்கூடிய சின்ன ஸ்பூன் எடுத்துக்கலாம், அல்லது கற்கள், இது எல்லாமே இருக்கும். பிளாஸ்டிக் பால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் மெட்டீரியல் நம்ம வீட்ல இருக்கும். சோ அதையெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எது நமக்கு மிதக்குது, எது நமக்கு மூழ்குது அப்படிங்கிற கான்செப்டை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே. சோ மிதத்தல் மூழ்குதல் அப்படின்னு சொன்னா எதை பொறுத்து நம்ம சொல்றோம்னு கேட்டா, மூழ்குவதும் நமக்கு மிதப்பதும் அந்த பொருளின் உடைய அடர்த்தி. ஓகே. சோ ஸ்டூடெண்ட்ஸ், கான்செப்ட் புரிஞ்சுது இல்லையா? உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இல்லையே? ஓகே. சோ அந்த பொருள் அப்படிங்கறதனுடைய அடர்த்தி தான். சோ நம்ம இது இன்னொரு ஸ்பெஷல் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா, தண்ணியில இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய விலங்காகப்பட்டது மீன் வந்து தன்னோட உடல் மீது செயல்படக்கூடிய மேல் நோக்கு விசையை அது தன்னுடைய கண்ட்ரோல்லயே வச்சுக்குது. அதனாலதான் என்ன பண்ண முடியுது, இப்போ தண்ணி இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், ஃபிஷ் அப்படிங்கிறது அழகாக தண்ணியில் மிதக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கும் இல்லைங்களா. சோ என்ன பண்ணும், மேல அது ஸ்விம் பண்ணுது அப்படின்னு சொன்னா எவ்வாறு தண்ணியில மேற்பரப்பில் அது மிதக்குது அப்படின்னு கேட்டா, அதனுடைய கண்ட்ரோல் அந்த நமக்கு வந்து அப்த்ரஸ்ட்னு சொன்னோம் இல்லையா, மேல் நோக்கு விசை என்பது இதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான் என்ன பண்ண முடியுது, இந்த மீன்களால் எளிதாக தண்ணீரில் மிதக்க முடியும். சோ சம்டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது தண்ணியில என்ன பண்ணோம், மேல வரும். அடுத்தது நம்ம அதுக்கு உணவெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, பொரியெல்லாம் இப்ப குளத்துக்கெல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது உணவுப் பொருள் கொடுக்குறோம்னா மேல வந்து சாப்பிடும். அண்ட் தென் நீங்க அங்க தண்ணி எடுக்க போறீங்க, அந்த தண்ணியை யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா அது இம்மீடியட்டா உள்ள போயிடும் இல்லையா. சோ மேலெழும்பவும் முடியும், அதே சமயத்துல அது உள்ள மூழ்கவும் முடியும் கேட்டா, அந்த மேல் நோக்கு விசை அப்படிங்கிற அந்த ஒரு விசை அதுவே கரெக்டா மேனேஜ் பண்றதுனாலதான் அதனால மேலையும் எழும்பி வர முடியுது, அதே போல தண்ணீரிலும் மூழ்க முடிகிறது. சோ அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம், அதனுடைய ஒரு ஸ்பெஷல் நேச்சர், ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து தண்ணீரில் ஒரு பொருளினுடைய கரைதிறன் எவ்வாறு இருக்கும். சோ அதுதான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போற கடைசி சாப்டர். எல்லா பொருள்களுமே நீரில் கரையுமா, கரையுமா அப்படின்னு கேட்டா என்னது, சால்யபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சால்யபிலிட்டி அப்படிங்கிறது தான் அந்த பொருளினுடைய கரை திறன் அப்படின்னு நம்ம சொல்றது. எல்லா பொருளுமே நமக்கு கரையுமா தண்ணியில, தண்ணியில கரையிறதுனா ஒரு சில பொருள்கள் மட்டும்தான் கரையும். எதெல்லாம் கரையும், நம்ம வீட்டுல உபயோகிக்கக்கூடிய சால்ட் அண்ட் சுகர், இதெல்லாம் என்னது, தண்ணீர்லயும் சரி வேற எந்த ஒரு வாட்டர் கண்டென்ட்லயும் என்ன ஆகும், நமக்கு பால்ல காஃபில அது எல்லாமே கரையக்கூடியது. சோ கரையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கரைதிறன். அதனுடைய கரைதிறன் என்பது எவ்வாறு அந்த பொருள்ல நம்ம கரைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ கம்ப்ளீட்டா அது எவ்வாறு கரையும், டிசால்வ் ஆகுமா அல்லது கரையாம இருக்குமா, எந்தெந்த பொருள் எவ்வாறு நமக்கு தண்ணியில கரையுது. இப்போ சாக் பீஸ் கரையாது, மணல் கரையாது, இதெல்லாம் தண்ணியில நீ என்ன செஞ்சாலும் எவ்வளோ ஸ்டிர் பண்ணாலும் அது கரையவே கரையாது. அப்போ ஒவ்வொரு பொருளினுடைய கரைதிறன் என்பது மாறுபட்டு இருக்கும். எல்லா பொருளும் எல்லா தண்ணியில நமக்கு வந்து மேக்சிமம் எல்லா பொருள்களிலுமே எதில் கரையக்கூடியது, நீரில் கரையக்கூடியது தான். சோ அப்ப நீரில் கரையாமல் இருக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய பொருள்கள் என்ன, அது ஏன் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிக்சிங். மிக்சிங் அப்படிங்கிறது இரண்டு பொருட்களை நாம் இணைத்து செய்யக்கூடியது.
கலக்கும் பொழுது அதில் வரக்கூடிய மாற்றம் என்ன, ஒரே மாதிரி கரையுமா கரையாதா, அதனுடைய கரைதிறன் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறதும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த கண்டிப்பா இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ, ஆர் அதர்வைஸ் நீங்க வீட்ல போய் படிச்சுட்டு வாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு சிங்கிங் ஃப்ளோட்டிங் கான்செப்ட்ல அப்படின்னு சொன்னா நம்ம மீண்டும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.